ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சாப்பிட்டேன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாக்டர் ஸ்டோன் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 எல்லாமே சூப்பராக இருக்கும். சீசன் 4 வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. உங்க கூட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். அதனால எப்படி இருக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் ஜாப்பனீஸில் மட்டும் பார்த்தேன். சீசன் 4 எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்துடுச்சு. முடிஞ்சளவுக்கு என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்காக சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணி போடுறேன். ஒரு சில சயின்ஸ் வந்து தப்பாக இருக்கலாம் என்னோட எக்ஸ்பிளேஷனில், ஒரு சிலது சரியாக இருக்கலாம். நிறைய மிஸ்டேக் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சயின்ஸ்லாம் தெரியாது. என்னோட அறிவுக்கு எவ்வளோ தெரியுமோ அதை வச்சு தான் நான் சொல்லியிருப்பேன். அதனால நம்மளோட வீடியோ பார்க்குற டாப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கடுப்பாக வேணாம். வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. அதுவே எனக்கு போதும். சரி வாங்க லப்பா காதுக்குள்ள போலாமா. இந்த உலகத்துல திடீர்னு ஒரு நாள் விண்வெளியில அந்த பச்சை நிற வெளிச்சத்தினால மனிதர்கள் உலகத்துல ஒட்டு மொத்தமா கல்லானாங்க. கிட்டத்தட்ட அது எல்லாம் நடந்து முடிஞ்சு 1000 வருஷம் இப்ப கடந்துருச்சு. இந்த உலகத்துடைய பேரறிவை கருதப்படுற அதுல திரும்பியும் இந்த உலகத்தை புதுவிக்கிறதுக்காக அதுல இருந்து பிழைச்சு வந்த நாங்க தான் அறிவியலோட உதவியோட இந்த உலகத்தை திரும்பியும் கட்டமைக்க பார்க்க போறோம். ஒரு வழியா நாங்க பசிபிக் ஓஷனை வந்து அடிச்சிட்டோம். இந்த ரெக்கார்டிங் கேட்கிற உங்க எல்லாரும் என்னுடைய நைஸ் டு மீட் யூ சொல்றேன். எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களுடைய ரிப்போர்ட்டர் ஹொகுட்டோசாய் மினாமி. இந்த ரெக்கார்டு எதுக்காகனா என்னுடைய அடுத்த தலைமுறையினருக்காக. இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கான காரணமே மனிதர்கள் திடீர்னு ஒரு நாள் தோன்ற அந்த பச்சை கலர் வெளிச்சத்தினால எப்படி கல்லானாங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த இடத்துல புறப்பட்டிருக்கோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எங்களுடைய டெஸ்டினேஷன் போயிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எங்களுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. அது எங்களுடைய ஊர்ல மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க அதை தேடி போய் எடுக்க போறோம். முதல்ல போற கண்ட்ரியே அமெரிக்கா. சரி, நம்ம ஆளுங்க ஒருத்தர் என்ன சொல்றாங்க இதை பத்தி சொல்லலாம். அதுக்கப்புறம் சுகாசா கேட்டு போக எனக்கு தேவை எப்படியாச்சும் இந்த மனித நேயத்தை மீட் எடுக்கணும். எல்லாரும் திரும்ப உருவாகணும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம யாரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்காத மாதிரி இந்த உலகத்தை நான் உருவாக்க போறேன். அப்படி அவன் சொல்ல சோப்பா. அதுக்கப்புறம் இன்னும் அமெரிக்கால பொண்ணுங்களை வேலை இருப்பாங்க. ஃபாரினர்ஸ் 10 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த இதுக்கு போயிட்டு வந்தது தெரியுமா? அழகா இருப்பாங்க பொண்ணுங்க. அதுலயும் முக்கியமா கையில ஒரு டார்ச் லைட் வச்சுக்கின்னு புக் வச்சுன்னு இருக்காங்க. ஒரு அம்மா, அந்த அம்மா பார்க்கறதுக்கு தான் போக போறேன். அவங்க தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. காமெடியோட பண்ணிட்டு இருக்கு. சீரியஸா கேட்டுருக்கா? ஷூக்காவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உதவி போற அத்தனை உற்சாகமா இருக்கு. அப்படியா? உன்னை பத்தி நீ இப்படி பெருமையா சொல்லிக் கூடாது. கசைக்கியும் ஆஹா என்னோட டியர் ரெக்கார்டர் நான் பேச்சத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவியா? இது ஒரு லிக்கரோடையது. இந்த சிலிண்டர் மேல நம்ம சொல்றது எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சிரோம சொல்ல. எப்படி இருக்கு என்னோட கண்டுபிடிப்பு? அதை பத்தி யாரா ஒண்ணு கேட்டா இப்ப நம்ம காமி வந்ததை பத்தி சொல்றானா? அதுக்கப்புறம் கிரிசாமி கிட்ட அவனும் கேட்க எனக்கு இந்த இடத்துல என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ நான் அதை தான் செய்வேன். எவ்வளவு வெறுப்பால பேச வேணாம். உன்னோட மனசுல இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை மட்டும் சொல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு பயணத்துல நிக்கின்ற நல்லா பேசலாம். நீ என்ன நினைக்கிற? அதெல்லாம் எனக்கு தேவை. கிராசாமி ரொம்ப திறமையான பொண்ணு தான். அந்த திறமையை நம்ம வேஸ்ட் ஆக்க கூடாது. சரியான முறையில கடுமையான பயிற்சி பண்ணி அவளை இன்னமும் வலுவாக்கணும். அதே மாதிரி கிண்டோ பாத்தீங்களா? உதவாக்குற எதுவுமே லாகில இல்ல. மால்சுக்காசு மட்டும் அவனை பார்த்துலாம் அவன் நிலம நினைச்சு பாருங்க. ஒன்னுத்துக்கு லாகில அப்படின்னு கிண்டோ இந்த இடத்துல புலம்புறான். அதுக்கப்புறம் மால்சுக்காவை காமிக்க டை நான் அவனுக்கு கிண்டோக்கு பாத்துக்கிறதுலாம் ஒன்னும் செய்யல. அவனுக்கு நான் துணையா உதவி செஞ்சேன் கொஞ்ச நாளைக்கு, அவ்வளவுதான். இப்ப கிண்டோவை காமிக்க அவன் பார்த்தா கப்பலுக்கு உள்ள உட்காந்துட்டு இருக்கா. ஆஹா என் கால் என்ன ஆச்சு, ரொம்ப வலிக்குது. என்ன பண்றது? தேவையில்லாம ஊட்ட விட்டு இந்த கப்பலை வந்து இவன் கூட ஏறிடு. உனக்கு எவ்வளவு நாளைக்கு இப்படிதான் இருக்குது? எனக்கு மட்டும் மாட்டுக்காக ஹெல்ப் பண்ணலாம். அவனை நான் அந்த செத்துருப்பேன். அவனே என்னோட குரு. என் மாச்சா என்ன காப்பாத்திட்டான். என்னதான் ஒரு பக்கம் சத்தமா வெறுப்பாவது இன்னொரு பக்கம். இப்படி எவ்வளவு நாளைக்கு இங்கே அடிச்சு கிடக்குது. கொஞ்ச நாளைக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் கடுமையான புயல்ல போயிட்டு இருக்க. கிண்டோ பார்த்தா மேல படுக்க வச்சுட்டு இருக்காரு. டேய் என்ன உள்ள கூப்பிடுறா? எவ்வளவு நாளைக்கு இந்த காத்து சமாளிச்சு இருக்குது. டேய் கம்முனாடி, இது காத்து கிடையாது, தூரம் கிடையாது அப்படின்னு அவன் இன்னொரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. ரைசியும் டேய் 70 நாள்ரா. ஜெங்கோவும் டேய் 40 நாள் தான். இவனுக்கு போற சண்டையை பார்த்துட்டு டேய் இவனுக்கு திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எவனோ வந்து தடுத்து சொல்லிட்டு எவ போய் கேட்க. ஆஹா திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா வந்துட்டேன் நானு. சண்டை போடாதீங்களா? கம்மன் அடிங்களா? நாங்க சண்டை போடுறோமா? முட்டாள், நாங்க டிஸ்கஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம். டேய் உங்க ஊர்ல இப்படிதான் பேச்சுவார்த்தை நடத்தீங்களா? சண்டை போடுங்க பைத்திய மாதிரி பேசாத. சரியா தோணலா? அங்க 2 பேர் சண்டை தான் போடுங்க அப்படின்னு செங்கும் சொல்ல. நல்லாவே புரியுது. தயவு செஞ்சு சண்டை போடாதீங்களா? வந்துட்டா நான் நாட்டாம நடுவுல அப்படின்னு கென்னும் சொல்ல. அமெரிக்கா போறது தானே பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேப் முன்னாடி வச்சு எல்லாரும் பாத்துட்டு இருக்க. ரைசியும் நம்ம டோக்கியோல இருந்து கிளம்பி போக போற இடம் எதுனா அமெரிக்கா தான். சிங்குவும் அமெரிக்கால இந்திய இடம் தான். சான் பிரான்சிஸ்கோக்கு தான் நம்ம போறோம். ஏன்னா அதுதான் சீக்கிரமா அங்க போய் சேர முடியும். இதுக்கெல்லாம் என்னத்துக்குடா இவ்வளவு சீக்கிரம்னு சொல்லிட்டு இருக்க? அப்படியே டோக்கியோல இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம சான் பிரான்சிஸ்கோக்கு ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய ஒரே கோடா. ஆமா சரியா தான் சொல்றாங்க. சீக்கிரமா போயிடலாம் அப்படி போனா. இல்லப்பா இது தப்பா படுது. ரோசியும் சரியா சொன்ன. இதுக்கு பேர் தான் ரம்பிளிங் லைன். ஸ்ட்ரைட்டா இருக்கிற டைரக்ஷன். இதை பயன்படுத்தாலும் நம்மளால சுலபமா சீக்கிரமா அந்த இடத்துக்கு போக முடியும். அது மட்டும் இல்லாம எந்த விதமான தடங்களும் வழியில வராது. உண்மையா சொல்ல போனா வரலாற்றுல இந்த மாதிரியான பயணத்தை தான் அதிகமா மேற்கொண்டாங்க. ஸ்ட்ரைட்டா போறது. நம்ம இதே மாதிரி போயிட்டு 70 நாட்கள்லயே சான் பிரான்சிஸ்கோ அடைஞ்சிடலாம். சூப்பரா சொன்னு சொல்லி எல்லாரும் பாராட்ட. செங்கோட்டை முட்டாள்களா தப்புடா நீங்க யோசிக்கிறது. நான் சரியா சொல்றேன் பாருங்க. நம்ம போகக்கூடிய சரியான வழி எதுனா இந்த மாதிரி தான் வளைஞ்சு போகணும். எப்படா ஸ்ட்ரைட்டா போறதை விட வளைஞ்சு போனா இன்னும் அதிகமா டைரக்ஷன். கைஸ் நீங்க பாக்குறது எல்லாமே வெறும் பிக்சர் தான். நம்மளுடைய உலகம் வந்து தட்டையா இல்ல, உருண்டையா இருக்குது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காகவே உங்களுக்காக காமியத்துக்காக தான் இதை உருவாக்கிருக்கேன். இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு காமிக்க அந்த பார்த்தா பூமியவே உருவாக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 கயிறை வச்சு 2 பேருடைய டைரக்ஷனையும் அளக்கிறதுக்காக அதை சரியான முறையில அளவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்றாங்க. அதுல பார்த்தா ஹீரோவோடது கம்மியா இருக்கு. ஆனா நம்ம ராய்சி சொன்னது ரொம்பவும் அதிகமா தான் இருக்கு.
இருக்கு. எப்படி இது நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்காவ செங்குவும் கண்ணுங்கெல்லாம் நீங்க நினைச்சது எல்லாமே தப்புன்றத நான் இப்ப நிரூபிச்சிட்டேன் பாத்தீங்களா. என்ன காரணம்னா பூமின்றது உருண்ட வடிவமானது. அது ஒரு கோள வடிவத்துல இருக்கும் போது ஸ்ட்ரைட் லைன் ஒன்னு அந்த இடத்துல வைக்க முடியாது. ஸ்ட்ரைட் லைன் வச்சீங்கன்னா அது ரொம்ப தொலைவா தான் இருக்கும். ஆனா பூமியோட வளைவுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய டைரக்ஷனையும் தொலைவையும் கொஞ்சம் வளைச்சு போட்டோம்னு வச்சுங்களேன் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும். அதுதான் நான் இந்த இடத்துல காமிச்சேன். மேப்ல இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் ரொம்ப தொலைவுகள் கம்மியா தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் கிரேட் சர்க்கிள் ரோட். நம்ம குறுக்கு பாதையை பயன்படுத்தணும்னா 70 நாள் இல்ல 40 நாள்ல நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். இது ரம்பிளிங் லைன் தான் 70 நாள்ல போறதுக்கு சரியானது. சொல்லத்துல போனீங்கன்னா ரொம்ப ஆபத்துல நிறைஞ்சிருக்கும். இதெல்லாம் நிறைய நமக்கு கஷ்டங்கள் வரும். கஷ்டமே படாம ஈஸியா போற வழினா ரம்பிளிங் லைன் தான். கிரேட் சர்க்கிள் வழி தான் ரொம்ப சிறந்தது. அதுல 40 நாள் போல டைம் தான் நமக்கு சேவ் ஆகும். முட்டாள் இது சயின்ஸ் இப்படா கொஞ்சம் புரிஞ்சு கத்துக்கத்த மாதிரி தான் நாங்க உருவாக்கி இருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய கிரேட் லாடா இருக்கிற ஜிபிஎஸ் உதவியோட நாங்க சீக்கிரமா போய் சேர்ந்துருவோம். முட்டாள் இதுல ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆட்சி உணவு ஏற்படுறதுனால ரொம்ப காண்டாயிட்டு டென்ஷனா வரானுங்க. எந்த ரைட் எந்த ரைட்னு சொல்லிட்டு ரைசியும் டேய் நீ சொல்ற மாதிரி போனோம் எங்களுக்கு எந்த விதமான பழக்கமும் கிடையாது. அந்த மாதிரி போய் அதனால நிறைய விபத்துகள் ஏற்படும், உயிரிழப்பு ஏற்படும், சாப்பாடு தட்டுப்பாடு ஏற்படும். எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்லாம அந்த மாதிரி போறது ரொம்ப தப்புடா. அதனால ஸ்ட்ரைட் லைன்ல போறது சுலபமானது, நமக்கு பாதுகாப்பானது கூட. புரிஞ்சுக்கடா செங்கூர் ரைசி விபத்து முட்டாள். நம்ம 40 நாள் கணக்குப்படுத்துறதுக்கு காரணமே அந்த இடத்துல மொக்கா சொல்லத்தெல்லாம் பயிரிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அறுவடை பண்ற டைம் முதல்ல நம்மளுடைய 40 நாள்லயே அடங்கிடும். பட் ஆனா நீ சொல்ற மாதிரி 70 நாள் போனோம் நம்ம போய் சேர்த்துக்குள்ள அந்த இடத்துல அறுவடை எல்லாம் முடிஞ்சு பனிக்காலமே ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம போன டெஸ்டினேஷனுடைய வேலையும் கஷ்டமாயிட்டு வேஸ்டா தான் போகும். நம்ம போய் அந்த இடத்துல பனியை பார்த்து என்ன பண்ண போறோம். அதனாலதான் சொல்ற அறுவடைக்கு முன்னாடியே நம்ம போகணும். நான் சொல்றது என்ன தப்பு இருக்கு, நமக்கு தேவை அதுதானே. அதனால சயின்ஸோட அடிப்படை விஷயங்களை வச்சு நான் இந்த மாதிரி சொல்றேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போடுறத பார்த்துட்டு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே நம்மளுடைய நல்லதுக்காக தான் பண்றாங்க. ஆனா இருந்தாலுமே சரியான ஆன்சர் யாரோட இருக்கும். இன்னும் ராய்ஜி பக்கம் தான் பண்ணிப்பேன். அதுதான் கஷ்டமான இல்லாத வேலையை. நான் செங்குக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நமக்கு தேவை சீக்கிரமா வேலை முடிக்கணும், அவ்வளவுதான். நீ எப்பவுமே அப்படித்தானே, உனக்கு சீக்கிரமா வேலை முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு கென்னும் சொல்ல. அப்ப ரைசியும் அப்பனா என்னுடைய குழு மெம்பர்ஸுக்கு சாப்பாடு டபுள் மடங்கா கொடுப்பியா? அப்பனா ஒத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா கொடுக்குறேன். ஆனா நீங்க கொடுக்குற சாப்பாடு பாதி பயணத்துக்கு தான் பத்துமே. நம்ம அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம். ஏன்னா நம்மளுடைய ட்ரிப் ஈஸியா இருந்துச்சுன்னா நம்ம இன்னமும் சாப்பாடு தேடிக்கலாம். டேய் செங்கு 70 நாள்ல இருந்து 10 மைனஸ் பண்ணி 60 நாளா தான் வச்சிருக்கேன். நம்ம போற இந்த 10 நாள்ல எந்த விதமான கஷ்டமும் வரலான்னு வச்சுக்கேன், நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இல்ல கஷ்டம் வந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி தான் போகணும். கண்டிப்பா கூட ஃபைட் பண்ணனால வந்தாலும் ஒரு செங்கோ 40 days நான் உறுதியா சொல்றேன். நான் சண்டைக்கு தயார். வேற வழியில சண்டை போடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட தயாரா இருக்கு. சண்டைக்கு வரியாக அப்படின்னு பார்த்தா தலைவருங்க போக்கர் கேம் தான் வச்சு விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாரும் பார்த்து ஷாக்காவே ஆமா இது என்ன டூயல் இல்லையா, இது நானும் ஃபைட் பண்ணலாம்னு நினைச்சேன். இது சாதாரண போக்கர் கேம் தான்ப்பா. போறதுக்கு உனக்கு வேற துணியை கிடைக்கலையா? என்னடா இருக்கிறது இவ்வளவுதான் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சண்டை போடுவான். ஃபார்மல் கேம்னா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் வரணும். பாக்குற ஆடியன்ஸுக்கு தேவை தானே தானே. இந்த துணியை போட்டதுனால நான் ஜெயிச்சேன்னு வச்சு எல்லாரோட கண்ணு ஏமானதான் இருக்கும். ஏய் செங்கோ என்னடா பண்ற, நான் தானே இன்னைக்கு உனக்கு எனிமியே ராஜியோட டீம் நானு அப்படி கென்னு கார்டை எல்லாம் போட்டுட்டு வரேன். இதை பார்த்துட்டு இரவோ இது இளவரத்தவன் ஏன் அங்க போயிட்டான், ஏய் இவன் எதுக்கடா சேர்த்த, இவன் ஒரு போங்காட்டுக்காரனா ஏமாத்துவான், இவன் ஒரு ஃப்ராடு. டேய் என்னடா என்ன பத்தி இப்படி எல்லாம் வார்த்தையை சொல்லிட்டு, நான் நல்லவனாடா. நீ கூட உன்னோட டீம்ல யாருன்னா சேர்த்துக்கோ செங்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இல்ல ஜெயிக்கணும் அப்படியா, சரி நாங்க வரேன்னு சொல்லிட்டு குஹாஹவரா செங்கோட டீம் நான் தான். நீ வந்துட்டியா அதுவே எனக்கு போதும். உன்னுடைய டைனமிக் கண்களை வச்சு அவன் என்ன ஏமாத்துறன்ற விஷயத்தை கண்டுபிடி கொகாக்கோ. அமெரிக்காவோட பயணத்துல மிகப்பெரிய போராட்டம் இந்த இடத்துல நடக்கும் போது அது பசினோல இந்த இடத்துல யார் ஜெயிப்பா செங்கோ அப்படின்னா ரோசி. எல்லாரும் பதட்டத்துல இருக்கு. ஏமாடா பெட் கட்ட வரீங்க, நான் இன்னைக்கு பெட் கட்ட போறேன், நான் ராஜி பக்கம் பெட் கட்டடா. ராஜி தானே 100% ஏமாத்தாம ஜெயிப்பாரு. என்னது ராஜி ஏமாத்த மாட்டானா? அப்ப எங்க தலைவன் செங்கோ என்ன சும்மாவா, அவனும் ஜெயிப்பாடா. அவன் நாங்க பெட் கட்டணும் சொல்லிட்டு ரெண்டு கேங்கும் இங்க சண்டை போட்டு இருக்காங்க பெட் கட்டி விளையாடுறதுக்கு. டே காவாணி பையனுங்களா, அவனுக்கு ரெண்டு பேரும் ஏமாத்தி அங்க சண்டை போட்டு இருந்தா இதுனாடா நீங்க சீரியஸ் ஆகிட்டு இருக்கீங்க, இப்படி என்ன துட்டெல்லாம் ஏமாந்து போறீங்க. ஒவ்வொரு மேட்சோட முடிவுல யார் ஜெயிக்கிறாங்கன்ற பொறுத்த முடிவு பண்ணலாம். சரி நீங்க ரெண்டு பேரும் ஸ்டோன் பேப்பர் சீசர் போடுங்க. அதுக்கப்புறம் இவனோட சாப்பிட்டு போட்டு ஆரம்பிக்கலாம்னு பார்க்க நம்ம தலைவன் தென்னு சும்மா இல்லாம ஆஹா என்ன மனுஷங்க கை டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்குற கேப்ல எதையும் மாத்தலாம் பாக்க பாத்துட்டா. அதை பார்த்து அவன் கையை பிடிக்க ஆஹா இவ கண்டுபிடிச்சா. என்னடா கார்டு மாத்தலாம் பாத்துட்டியா, நீ பண்றது எல்லாமே நான் பாத்துட்டேன். நீ வச்சிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் கார்டு ஏஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் உடையது இருந்துச்சுன்னா நான் உன் மேல சந்தேகப்படுறதை இப்பயே நிறுத்திடுறேன். திருட்டு பையில நிரூபிச்சு காமிடா அது ஏஸ் ஆஃப் ஆர்ட் இல்லன்றத. அப்படியா சரி சரி இதை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ எடுத்து காமிங்க. ஆஹா என்ன இது நான் ஏமாத்திட்டேனா இல்ல எதிர்ச்சியா வந்துச்சு நினைக்கிறேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த திருட்டு பையில அதுக்கு தான் நான் சொன்னேன் கார்டு மேல கையை வைக்க வேணாம் சொல்லுங்க. இந்த கமலாடிக்கு என்னடி இப்படி சொல்ற, ரெண்டு பேர் விளையாட ஆரம்பிக்க ஆட்டை எவ்வளவு சோடு பிடிக்க ஆரம்பிக்குது. செங்கோ ராய்சி உங்களால முடியும். இந்த மேட்ச்ல முன்னணியிலே இருக்கிறது நம்ம ராய்சி தான். செங்கோ அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. செங்கோ யோசிக்கிறான் உண்மையிலே இவனுக்கு விளையாட தெரியுமா, ஆனா இருந்தாலும் இவனுக்கு விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கலாம் கூடாது. நம்ம காமியணும் நம்ம திறமைய. அதே சமயத்துல டக்குன்னு பத்த நம்ம இன்னும் கை வைக்கலாம் போக அவ தடுத்து விட்டுறா பயந்துறான். நான் உனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை இருக்கேன், திருட்டு பையில உன் கையை கார்டு மேல வைக்காதன்னு. இளவரத்தை திரும்ப வச்சு கையை விட்டு போடுன்னு பாத்துக்கோ. அது அவனுக்கு கிச்சன்ல இருக்க எத்தனோட்ட ட்ரிக்கியான மேஜிக் எல்லாம் பயன்படுத்தி எங்களை இல்யூஷன்ல ஏமாத்தலாம் பாக்குறாங்க. பட் நான் சயின்ஸோட உதவியோட நான் ஏமாற மாட்டேன். ஏன்னா காரியா சொல்லப்பா நீ சொன்ன பொய்ய கூட இந்த இடத்துல இருக்க சின்ன குழந்தை கூட நம்பாது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். கென் எதுக்காக அங்க மேல கை வச்சிருக்கான். ஓ விஷயம் புரிஞ்சிருச்சு. கென்னோடைய ஷர்ட்ல மடிச்சிருக்கிற அந்த இடத்த செக் பண்ணு. அதுக்கப்புறம் செக் பண்ணு அதுல பார்த்தா கோனபன் பேட்டில் இருக்கு. ஏப்பா இதை வச்சு எப்படிப்பா அது ஏமாத்த முடியும்? அது என்னன்னா பயவுல இந்த பூச்சிக்கு சக்கரைனா ரொம்ப பிடிக்கும். அது அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி தடவி விட்டு இந்த பூச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்றதுனால எது நம்மளுடைய தேவையான கார்டுன்றதை கண்டுபிடிச்சு எடுத்துருவோம். கஹாகவோ
அவனை எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஏமாத்திருப்பா, உனக்கு 60 மணில தான் விட்டு. இல்ல மன்னிச்சிருங்க, சரி சந்தேகப்படாதீங்க, எல்லா காரையும் நீங்களே செக் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே அப்படின்னு அவன் டெரரா சொல்ல, அதே சமயத்துல அவங்களை எடுத்து செக் பண்ணலாம் பார்க்க ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அடடா எல்லாருமே இந்த இடத்துல தான் பாத்துட்டு இருக்காங்க இந்த கார்டை. அந்த டைம்ல ராய்ஸையும் சிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறான். இப்ப என்னடா பண்ற? என்ன பக்கம் குஹா கோபம், ஆஹா என்ன இது, ராய்ஸை இதுக்கு முன்னாடி வச்சு இந்த கை ஹேண்டில் வந்து இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, இப்போ அப்படியே மாத்திட்டு இருக்கான். குஹா கோபம், டேய் கென்னு நீ தானே அவனோட கையை மாத்தின, ஏங்க இப்பெல்லாம் பயப்படக்கூடாது, நீங்க அந்த பேட்டில பயன்படுத்தும் போது எல்லாரையும் தேச திருப்பிட்டீங்க, அப்பயே எனக்கு உங்க மேல சந்தேகம் தான். இதெல்லாம் நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது பேசிக் மேஜிக் தானே, அந்த மேஜிக் என்னுடைய சயின்ஸோட நான் நிரூபிக்கிறேன்டா. கென் நீ இந்த அளவுக்கு கவனக்குறைவா இருக்கிற ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். எல்லாரையும் நாங்க வச்சிட்டு இருக்க சீட்டை பார்க்கும்போது அந்த சமயத்துல அவனோட கையில இருந்த கார்டு எல்லாத்தையுமே நீ மாத்திட்ட, வெறும் ஒரு கார்டை கை மாத்தத்துக்கு எப்படி பண்ணீங்க? ஆஹா இவங்க பண்ண வேலையை பார்த்தா 4மே ஏசஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா 4மே ஸ்ட்ராங்கான கார்டுனால செங்கு செத்து போயிடுவான். இன்னொரு பக்கம் செங்கு ஜெயிக்கணும், ஆனா இது ரொம்ப கடினமா இருக்க போது ஆடியன்ஸை யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு ஹீரோவோ தன்னோட நெத்தியில அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கான். எதுக்காகன்றது எல்லாருமே பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறாங்க. தலைமை என்னமோ பண்ண போறான்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு அவனோட வாய் அசைவை மறைக்கிறதுக்காக எனக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கான் தேய்ச்சிக்கின்னு. அந்த சமயத்துல பக்கத்துல குஹாக்கோ கிட்ட அவனை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவ சடனா திரும்பாதனால அவங்களுக்கு எதுவும் தெரியல. மேல இருந்து 2வது கார்டு, அப்புறம் கீழே இருந்து 2வது கார்டு. செங்கு என்ன பண்ண போறான்? ஓகே வேலையை ஆரம்பிப்போம், மொத்தத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவனும் காமிக்க எல்லா சிப்ஸையும் அவர் பண்ணி வைக்கிறாரு. செங்கு இதுல ஜெயிப்பாரா இல்ல தோப்பாரா? ஏன்டா இப்படி பண்றீங்க? நமக்கு கென்னு ஷாக் ஆகுறான். என்ன பண்ண போறான்? அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவன் இதுல ஜெயிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணி வைக்கிறான். அப்ப அவன் கன்ஃபார்ம் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கையில இருக்கும். அப்பனா சரி நான் 3 காணை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு குஹாக்கோவை டக்குன்னு எடுக்கிற மின்னல் லோகத்துல. ஏய் இன்னாடி மின்னல் லோகத்துல ஏத்துட, இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம். மேல இருந்தா கார்டு ஏத்தீங்களா கீழே இருந்து ஏத்தீங்களா? எந்த கேமை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஏமாத்தலப்பா, நாங்க கரெக்டா தான் இருக்கோம், பட் நீங்க தான் ஏமாத்துறீங்க. சுகாசபா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவ நடுவுல இருந்த கால்கள் தான் 2 எடுத்திருக்கா. அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? அவங்களுக்கு தான் இந்த கார்டுன்றது பெஸ்டானது தெரியாதுல, கண்டிப்பா தோத்து போக போறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிப்பா இவங்க நல்ல கார்டு எடுத்துருப்பாங்களா இல்ல நாசமா போன கார்டு எடுத்துருப்பாங்களான்னு. சரி வாடா மேஜிக்கா சயின்ஸ் பாத்துறோம், நானும் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் பண்ணி வைக்க. மாவன தோத்தீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் எல்லா கார்டையும் வைக்க எல்லாமே ஏசு. ஹீரோவும் இங்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கார்டையும் போட கியூனு டோக்கரு கிங்கெல்லாம் இருக்கு. தலைவா சூதுன்ற விஷயம் எப்படி எல்லாம் பண்ணணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்னதே ஏமாத்திடும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப. இன்னும் அந்த கார்டு எடுத்து செக் பண்றோம், என்ன அடையாளம் வச்சிருப்போம், ஈஸியா தட்டம் என்னதான் பண்ணிருப்பான் ஒண்ணு புரியல. எனக்கு இவ்வளவு தேடி இருந்தா உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? நீ மேஜிக் பயன்படுத்துற, அறிவியலோட உதவியோட அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன். ஒரிஷியால் அதை வந்து நான் கார்டுல கொஞ்சம் தடவிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரிஷி லெக்கியோர் அதிகமா இருந்தது. எதெல்லாம் எனக்கு தேவையான கார்டோ அது எல்லாத்து மேலேயும் நான் தடவிட்டேன். ஒரிஷியா இப்ப புரியுது, ரெக்கார்டர் சிலிண்டர் மேலேயும் ஒரிஷின்ற அந்த லெக்கியோரை பயன்படுத்திருப்பானுங்க. ஏன்பா எப்படி ஜெக்குக்கு மட்டும் தெரியும் இந்த மாதிரியான விஷயம் நடக்குதுன்னு அவனுக்கே தெரியாத போது அப்புறம் அவனை பார்த்தா பணியார மாட்டம் மூஞ்சி வச்சுட்டு இருக்கு. இப்பதான் புரியுது செங்கு வந்து அந்த ஒரிஷியை வந்து ஸ்கின் மேல பட்ட ரொம்ப சென்சிட்டிவானது, அது மிகப்பெரிய வீக்கத்தை கூட ஏற்படுத்தக்கூடும் சொல்லியிருந்தான். ஓ இப்படிதான் வச்சு கண்டுபிடிச்சானா? இதை ஜெயிச்சது செங்கோ. அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடுறதுல கடைசியில முடிவு பண்ணிடுறாங்க செங்கு தானே ஜெயிச்சான். அதனால அமெரிக்காவை சான் பிரான்சிஸ்கோ அடையறதுக்காக கிரேட் சர்க்கிள் ரூட்டை தான் பயன்படுத்த போறாங்க. யூரோப்பிய மத்தவங்க கிட்டயும் ஜிபிஎஸ்க்கான வழியை நம்ம கேட்டுக்கலாம், அதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். அறிவியல் மட்டும் நம்ம கூட இருந்தா போதும், இந்த உலகத்தையே நம்ம ஜெயிச்சிடலாம். பெட்டர் தோத்து போயிட்டு சொல்லி இவனுக்கு கவலை இருக்கு. ஒரு தடவை வாங்க, இன்னொரு தடவை எங்களால முடியாது, இன்னொரு தடவை விளையாடணுமா வாங்க, உங்களுக்காகவே இன்னொன்று நான் தயார் பண்ணிருக்கேன், எங்க பாருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரேஜியோ கசனோவா அந்த இடத்துல அறிமுகப்படுத்தாது. எல்லாருமே விளையாடுற மாதிரி எல்லாரும் அதோட என்ஜாய்மெண்டோட விளையாட. பரவாயில்லடா உனக்கும் நிறைய மூளை இருக்குது, நீ எப்பயோ ஆசைப்பட்ட அந்த கேசனும் இந்த இடத்துல உருவாக்கிட்ட போல. டேய் வாழ்க்கையை அனுபவிக்கணும்டா, அதுவும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி தான். 30 நாட்கள் இந்த இடத்துல இருந்து பயணிச்சு போனல, முதல் 10 நாட்கள் நமக்கு உணவு தேவைப்படும், 2வது 10 நாட்களுக்கு நமக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த கசினோவை பயன்படுத்திக்கலாம். அதை மிச்சம் இருக்கிற இன்னும் 10 நாட்கள் அதை பத்தி போக போக யோசிப்பா என்ன பண்ணலான்னு. என்னடா சாப்பாடு மட்டும் இருந்தா போதுமா, என்டர்டைன்மெண்ட் மட்டும் இருந்தா போதுமா, சரக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா ஒரு பாரியா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவலா இருக்கு பாக்கவே. சரக்கான்னு சொல்லிட்டு இவனை ஷாக்காவே ஹீரோவும் முறையா கண்ணாடி கிளாஸ்ல எல்லாரும் ஊத்தி கொடுக்குறான். இதுதானே உண்மையான வாழ்க்கைன்றது. எல்லாரும் அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கென்னு கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டும் சொல்ல போனா செங்கோ ஜெயிச்சதுனால மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு கிடையாது, ரோய்ஸும் ஜெயிச்சிருந்தா இதே மாதிரி தான் அவங்களும் பண்ணிருப்பாங்க. 2 பேருமே ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பேசிக்கிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான விளம்பரம் பண்ணி யாரையும் உற்சாகத்தோட கொண்டு போனல. யூக்கியோ நீ தேவையில்லாம் யோசிச்சுட்டு இருக்கடா அப்படின்னு கென்னு சொல்ல. இன்னும் 40 நாட்கள்ல புதிய உலகத்துக்கு போறதுக்கான நேரம் வந்துடும். அதை நினைச்சாலே ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்குது அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதோட இருக்க பெல்லைக்கன் ஆல்ல வச்சுங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா சீசன் 4 ஸ்டார்டிங்ல எபிசோடு நல்லா இருந்துச்சா இல்லையான்றது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனா உங்களுக்கு எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம கண்டினியூ பண்ணலாம்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதை நான் கண்டினியூ பண்றதுக்கான காரணமே நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணி சொன்னீங்கன்னா அதுவே எனக்கு போதும். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட சொல்லிடுங்க, இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இதை விட்டுடலாம். நீங்க சொல்றத பொறுத்து தான் இருக்கு. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.